ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog. இது பேன்கேக். இங்கே யூகேல வந்து இந்த பேன்கேக்குன்ற ஒரு டேயே இருக்குது. பேன்கேக் டேன்னு சொல்லி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது. இந்த பேன்கேக் வந்து வித்தியாசமான முறை. மெயினாக வந்து பிளெயின் ஃப்ளாரை போட்டு தான் இந்த பேன்கேக் செய்கிறது. ஆனால் நாங்கள் வித்தியாசமான முறையில் ரெட் கலர் பேன்கேக், yellow கலர் பேன்கேக் எப்படி செய்கிறது சொல்லி அதை தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இந்த பேன் கேக் செய்கிறது. இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் நீங்கள் எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள். இந்த பேன் கேக் வந்து இந்த இங்கிலாந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு இது. அதனால் இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து நான் எடுத்துக்கிறது பிளெயின் ஃப்ளவர். இது வந்து ஈஸ்ட் போடாத பிளெயின் ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். அதோட இங்கே நாங்கள் குடிக்கிற ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துருக்குறேன். மற்றது ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேன். இங்கே கொஞ்சம் சுகரும் உப்பும் எடுத்துருக்குறேன். இது ரெண்டும். இதுக்குள்ளே கொஞ்சம் கேரட் இருக்குது, ஒரு 3 முட்டை, அதோட கூட 2 ஆப்பிள். மற்றது இங்கே வந்து லிக்விட் சாக்லேட் சோஸ் எடுத்துருக்குறேன். இது வந்து இந்த பேன் கேக்கில் நாங்கள் விட்டு சாப்பிட்றதுக்காக அது கடைசியில் எண்டில் எப்படின்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு காட்டலாம். இது நார்மலான ஷாப்பிங் பிளேஸ்லேயே இது கிடைக்கும். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல வந்து நாங்கள் இந்த ஆப்பிள் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இப்போ இந்த ஆப்பிளில் பேன் கேக் செய்கிறதுக்கு நான் பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பிளெயின் ஃப்ளாரில் ஒரு 4-5 கரண்டி போட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் காணும். ஒரு 5 கரண்டி பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்குறேன். அதோட சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த சுகரை போட்டுக்கொள்ளுங்க. சீனி சில பேர் வந்து கூட சாப்பிட மாட்டீங்க, அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு அளவுக்கு போட்டிருக்கிறேன். அதோட கூட உப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு, அது கூடிராத மாதிரி போட்டுட்டு நாங்கள் குடிக்கிற ஃப்ரெஷ்ஷான பால், ஒரு முட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. சாரி, எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுற நேரமும் உங்களுக்கு சுவமாக இருக்கும். அது ஒரு முட்டை, வெள்ளைக்கரு மஞ்சள் கரு எல்லாம் சேர்த்து தான் போட்டுருக்குறேன். இதில் எல்லாத்தையும் ஒரு தடவை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அதுக்கப்புறம் பாலையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துக்கொள்ளணும். ஆக தண்ணியாக எடுக்காமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துக்கணும். ஆப்பிள் டோனட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கொள்ள வேணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ஊற்றிட்டிங்கன்னா பிறகு அது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு மா வந்து சேர்த்து கொண்டு நிற்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியும். எந்த அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றணுமென்ற அளவு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நாங்கள் இதை கரைச்சி எடுப்போம். இதை இப்போ இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக சின்ன சின்ன ஸ்லைசஸ் ஆக்கிட்டு இந்த நடுவுக்குள்ளே இருக்கிற இந்த சீட்ஸை வந்து இப்படி நல்லபடியாக நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃபால் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள வந்து இந்த சின்ன கட்டர் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஆப்பிள் உள்ள சீட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு ஸ்லைஸ் பண்ணினா கூட சரிதான். இப்படி வந்துருக்கு பாரு. இந்த மாதிரி எல்லா ஆப்பிள் பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது நான் ஆப்பிளில் செய்கிறேன், நீங்கள் பேரில் வேணுமென்றாலும் செய்யலாம். இதை எந்த பழம் அந்த திக்கான சொலிடான பழம் எது இருக்கோ அந்த பழங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற நேரம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து இந்த பேன் கேக்கோட அந்த ஃப்ளவர் தானே அது. அதனால் இதில் வந்து சீடு அந்த மாக்கு இல்லை என்றாலும் அதுலேயும் ஒரு ரவுண்ட் ஆகிக்கொள்ளுங்க. என்னென்னா அது இந்த டோனட் மாதிரி வரும். இதை பொரித்து நாங்கள் எடுக்கிற நேரத்தில் டோனட்டோட எஃபெக்டை வந்து அது கொடுக்கும். இப்போ இந்த அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்லா அது சூடாகிட்டு கை வச்சு பார்க்குறேன், நல்லா சூடாக இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆப்பிள் பீசஸை இந்த மாவில் அப்படியே டிப் பண்ணுறேன்னு பாருங்கள். டிப் பண்ணி போட்டு அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே போடுறேன். அதை அப்படியே பொரிஞ்சு வரும் பாரு. இது வந்து நல்ல ஒரு ஈஸியான மெத்தட். உள்ள ஆப்பிளும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கும் விருப்பமாக இருக்கும், ஆசையாக சாப்பிடுவாங்க.
ஆப்பிள்னு தெரியாமல் அப்படியே நல்ல வடிவாக சாப்பிடுவாங்க. இது ஃபுல்லாக இதை அப்படியே நாம் பொரிச்சு எடுப்போம். இப்போ இது நல்லா அந்த பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இது நாங்கள் இப்போ இறக்கி கொள்ளுவோம். இதே மாதிரி எல்லா ஆப்பிள் பீசஸ் இந்த ப்ரௌன் கலருக்கு வந்து வந்தாலே போதும். இது நடுவுக்குள்ள அந்த ஒரு ஹோலும் இருக்கிறதுனால இது நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லபடியாக இது பொரியும். இது மாதிரி எல்லா ஆப்பிளையும் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாவில் வந்து டிப் பண்ணி போட்டு பொரிக்க வேணும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த பீட்ரூட் கேரட் அதுலேயும் இந்த பேன் கேக்கு வந்து எப்படி செய்கிறதுன்றதே ஒரு தடவை பார்ப்போம். இப்போ நான் இந்த பீட்ரூட் செய்ய போகிறேன் பாருங்க. பீட்ரூட் பேன் கேக். பீட்ரூட்டோட ஸ்கின்னை நல்ல வடிவாக ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு நல்ல பீட்ரூட்ற இந்த ரெட் கலர்ன்றதுனால நல்ல ரெட் கலரில் வரும் இந்த பேன் கேக். அப்போ ஒரு சின்னாக்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பீட்ரூட் அது இதுகளில் செய்கிறது. பீட்ரூட் வந்து நிறைய நியூட்ரிஷியஸ் இருக்கிறனால இன்னும் இந்த உணவில் சேர்க்குற நேரம் இன்னும் அந்த சத்துகளும் கூடவா வரும். இது நல்லபடியாக இதை ஒரு ஸ்கின் இல்லாமல் இதை நல்லபடியாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை நான் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சிலையும் அடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னாட்டா எங்களுக்கு பீட்ரூட்டோட ஜூஸ் தான் தேவை. நான் வந்து இது ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிற நேரத்தில் அது வந்துடும்ன்றதுனால எடுக்கிறேன். வேணுமெண்டா தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு நல்லபடியாக அதை ஒரு துணியிலையோ இல்லை ஒரு வடி வச்சோ நீங்கள் அதை புழிஞ்சோ எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ நான் இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன்னு பாருங்கள். எடுத்துட்டு இதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ரேப்பரில் சின்ன பக்கத்தால் ஸ்க்ரேப் பண்ணுறேன். அப்படின்னா அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமன்றதுக்காக இதை ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இது ஃபுல்லாக அந்த ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன்னு பாருங்கள். மிக்சியில் அடிச்சிருந்தீங்கன்னா கூட இது ஓகே. இது பாருங்கள், அது புளியிறன்னா கொஞ்சம் கூட தண்ணி விடலை. அது புளியிற நேரம் அதோட அந்த ஜூஸ் வருது. அந்த ஜூஸ் மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை. பாருங்கள் எவ்வளோ திக்காக வருதுன்றது. அந்த ஜூஸில் ஒரு சின்ன இந்த பீட்ரூட்டோட ஒரு பீசஸும் அதுக்குள்ளே போகாத மாதிரி இந்த மாவுக்குள்ளே நாங்கள் கரைச்சி விட போகிறோம். இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் பேசிக்காக கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு கூட நீங்கள் இந்த கேரட்டையோ பீட்ரூட்லையோ அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை இந்த மாவோட பேசிக் இது வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்க. அதுக்குள்ளே நான் இந்த ஜூஸை விட போகிறேன். இதை அப்படியே இதை ஒரு தடவை வடித்து இந்த பீட்ரூட்டோட ஜூஸை இதுக்குள்ளே விடுவோம். விட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. மிக்ஸ் பண்ணி விட்டால் இது அப்படியே ரெட் கலராக வந்துட்டு பாருங்கள் இந்த பேட்டர். இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த பேன் கேக்கை ஊற்றுற நேரத்தில் பேன் கேக் வந்து ரெட் கலரில் வரும். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேன் கேக்காக இதை நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். இப்போ இது நல்லா குக்காய் வந்துட்டு பாருங்கள் இந்த பேன் கேக். இந்த பேன் கேக்குக்கு நான் இப்போ சாக்லேட் பேஸ்ட் போட போகிறேன் பாருங்கள். சாக்லேட் பேஸ்ட் வந்து பேன் கேக்குக்கு போட்டுட்டு சாப்பிட்ற நேரம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக கூடண்டு இல்லாமல் ஒரு கொஞ்சமாக சாக்லேட் பேஸ்ட் இதை வந்து மடிக்கலாம், இல்லாட்டி ரோல் பண்ணலாம். நான் ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இது சூட்டோடையே வந்து இதை செய்யணும், இல்லையாண்டா அது அந்த பிடிக்காது நல்ல வடிவாக. இப்படியே அந்த ரோல் பண்ணிட்டேன்னு பாருங்கள். நல்லா சுடும், கவனமாக செய்யுங்க. இப்போ நாங்கள் அடுத்த பேன் கேக்கை ஊற்றி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பீட்ரூட் எடுத்த மாதிரி அதே மாதிரி கேரட்டையும் வந்து நம்ம நல்லபடியாக தோல் சீவி இருக்கிற பாருங்க. தோல் சீவிட்டு அதையும் ஸ்க்ரேப்பரில் வச்சு அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் கேரட்டையும் நல்ல வடிவாக சீவி எடுத்துருக்குறேன்னு பாருங்கள். கேரட்டையும் அதே மாதிரி நமக்கு புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம். கேரட்லேயும் நல்ல அந்த விட்டமின் சி சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது இன்னும் நல்ல சத்தாக இருக்கும். கேரட்டை வேணுமெண்டா மிக்சியில் அடிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜூஸ் வந்து இதாக வேணுமெண்டா நல்லபடியாக மிக்சிலையும் அடிச்சுக்கொள்ளுங்க. நான் இது ஸ்க்ரேப் பண்ணதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. அதனால் இந்த கேரட்டோட ஜூஸ் அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் ஜூஸ் வருது பாருங்க. இதையும் நான் இந்த பேட்டருக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஒரு சின்ன கேரட் பீஸும் அதுக்குள்ளே போகாத மாதிரி அப்படியே இதை ஃபுல்லாக அப்படியே இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்படியே பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் ஜூஸ் வந்திருக்கு பாருங்க, கேரட்டோட ஜூஸ். இதையும் அப்படியே கிளக்கிற நேரம் நமக்கு இந்த பேட்டரும் ஆரஞ்சு கலரில் வரும். இப்போ நான் இந்த பீட்ரூட்டில் ரெட் கலரில் போட்ட அதே பேன் கேக் மாதிரியே நான் இங்கே கேரட்டில் பாருங்க அப்படியே yellow கலரில் வருது. அந்த கேரட்டில் செஞ்ச அந்த yellow கலர் பேன் கேக்கையும் ஒரு தடவை ஊற்றிக்கொள்ளுவோம். அதையும் செஞ்சதுக்கு பிறகு எப்படி வருதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சர்க்கிள்ற சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு ஓட்டைகள் வராத மாதிரி அது ஃபுல் சர்க்கிளாக எடுத்துக்கொள்கிறது. இப்போ இது அப்படியே குக் ஆகிட்டு பாருங்க. இதையும் ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்கும் நாங்கள் ஒரு தடவை சாக்லேட் பேஸ்ட் ஊற்றுவோம். சாக்லேட் பேஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் பிளெயினாகவே கூட எடுத்துக்கொள்ளலாம். சாக்லேட் பேஸ்ட் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரி மடிச்சுட்டு கூட எடுக்கலாம். பார்த்தீங்களா yellow கலர் பேன் கேக்கும் ரெடி ஆகிட்டு. இப்போ நான் ரெட் கலரில் பீட்ரூட் போட்டு கேரட் போட்டு ஆரஞ்சு கலரில் அதே நேரத்தில் பிளெயினான ஒரு பேன் கேக்கும் செய்கிறேன் பாருங்க. பிளெயினாக, அதாவது முட்டையும் மாவும் உப்பும் சீனியும் பாலும் போட்டு பிளெயினாக எந்த ஒரு கலரிங்கும் போடாமல் அதுவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது பெரிய பேன் கேக்காகவும் வரலாம், இது சின்னதாகவும் நான் ஒரு அளவான சைஸுக்கு இதை எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளேயும் நாங்கள் சாக்லேட் பேஸ்ட் போட்டு சாப்பிட்லாம். 3 விதமான பேன் கேக், அதே நேரத்தில் ஆப்பிள் பேன் கேக், இவ்வளவும் செஞ்சுருக்குறோம் இன்றைக்கு. இப்போ நான் ஃப்ளிப் பண்ணி விட்றேன் அதை. இது ஒரு சாதாரண கலரில் தான் வருது. இதுக்கும் நாங்கள் கொஞ்சமாக சாக்லேட் பேஸ்ட் போடுவோம். அதையும் மடிக்கலாம், இல்லையண்டா ஸ்கொயராக மடித்து எடுக்கலாம். இது இப்படி சூட்டோடையே இதை அப்படியே நாங்கள் சுற்றி எடுத்துருவோம் இதை. இப்போ நான் இந்த பேன் கேக் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இங்கே நான் இதை உங்களுக்காக ஷோ பண்ணுறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது பீட்ரூட்டில் செஞ்சது ரெட் கலர் பேன் கேக், இது கேரட்டில் செஞ்சது yellow கலர் பேன் கேக், இது பிளெயினான ஃப்ளவரில் செஞ்சினாங்க, இது ஆப்பிளில் செஞ்சினாங்க. இது 4 வகைகளும் இந்த இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கு. இதில் ஒரு பேன் கேக்கை நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பீட்ரூட் பேன் கேக். இந்த பேன் கேக்கை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாக்லேட் பேஸ்ட்டும் போட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூட்டோடு தானே அந்த சாக்லேட் பேஸ்ட்டையும் போடுறோம். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. ஃப்ளாரும் முட்டையும் பாலும் சீனியும் உப்பும் இவ்வளவு தான் அதை இன்க்ரீடியனுக்கு போடுறோம். பிளெயின் ஃப்ளார் போடுங்க, அந்த ரொட்டிமா ஃப்ளார் அதுகள் போடாமல் பிளெயின் ஃப்ளார். இது நல்ல சிம்பிளான ஈஸியான ஃபுட்டாக இருக்கிறனால பிள்ளைகள் சில நேரம் பழங்கள் சாப்பிட்றதுக்கு பஞ்சு போடுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாஃப்டான பழங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டான பழங்கள், ஆப்பிள் பேர் இந்த மாதிரியான பழங்கள்ல செய்யத்தான் இது நல்லா சூட்டபிளாக. சாஃப்டான்ற நேரம் நாங்கள் பொரிக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் முஷியாக வந்துடும். அதனால இந்த மாதிரி ஆப்பிளில் செஞ்சால் நல்ல விசேஷமாக இருக்கும். நானே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன், பிள்ளைகள் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். மாட்டிருந்தேன். குட் பை.